உலகவாழ் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டுதல் செய்து கொண்டு அவர்களுடன் நான் பேச விரும்புகிறேன். விழிப்புணர்வு வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் மதமும் யுத்தமும் எவ்வளவாக தலை தூக்கிவிட்டதென்று இந்த குழந்தைகள், அப்பாவி பிள்ளைகள் என்ன கேட்டார்கள்? அப்பாவி பிள்ளைகள் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? உங்களுடைய கருத்து தான் என்ன? ஆக்கல் அழித்தல் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் கடவுள் பெயரால் அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது உங்கள் அனைவருக்கும் வடிவாக தெரியும். என்ன போட்டி அங்கே? பெரியவர்களுக்கு நடுவே, அரசாங்கங்களுக்கு நடுவில், மதங்களுக்கு நடுவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போட்டி உணர்வு, அதில் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை கணக்கு பார்த்தீர்களா? அதில் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? எல்லோரும் தான், நீங்கள் எல்லோரும் தான். உலகத்துக்கே அழிவுதான். என்னது? என்ன அழிவு உலகத்திற்கே? மதம் சார்ந்த யுத்தம், ஜாதிகள் சார்ந்த யுத்தம். இது ஓயாது மக்களே, ஓயாது. ஒன்றை நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? உங்களுக்கு ஆபிரகாம் யார் என்று தெரியுமா? ஈசாக், இஸ்மவேல் இவர்கள் யார் என்று தெரியுமா? யாக்கோப், ஏசா, யார் என்று தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தேவ மனிதர்கள் என்ற பெயரில் என்ன செய்தார்கள்? ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம், உங்களுக்கும் ஆபிரகாம் தான், மற்றவர்களுக்கும் ஆபிரகாம் தான். அவர் என்ன செய்தார்? தான் இனம் பெருக வேண்டும், கடற்கரை மணல் அத்தனையாய் தான் பெருக வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு என்ன சிந்தனை இருந்தது? கேட்பது கொடுக்கப்படும். அவர் அடாப்புடியாக கேட்டு அவரை அதை பெற்றுக்கொண்டார். தன் மனைவியின் வேலை பணிப்பெண்ணை மனைவி சொன்னபடி செய்து அவளிடத்தில் ஒரு கற்பத்தை கொண்டு வந்து இஸ்மவேலை பெற்றார். இது தகுமா மக்களே? இதன் பின்விளைவு கடைசியில் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? தன் சொந்த மனைவி, அந்த மனைவி கற்பம் தரித்து ஈசாக்கை பெற்றவுடன் சிமாயிலுடைய நிலைமை படுமோசமாக போய்விட்டது. சிமாயில் வீட்டை விட்டு திரட்டப்பட்டார் ஆகார் என்னும் பணிப்பெண்ணுடன். அது உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது தேவன் அந்த சந்ததிக்கு வாக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? இவர்கள் இறைவனற்ற சந்ததி, இறைவனற்ற முறைப்படி பூமிக்கு வந்தவர்கள். இவர்களும் கடற்கரை மணல் அத்தனையாய் பல்கி பெருகுவார்கள், துர்க்கிரியைகளை செய்வார்கள். அவர்கள் இப்பவும் ஒரு தொகை மக்கள் இந்த பூமியில் துர்க்கிரியைகள், மனித கொள்வனவு விற்பனவு, போதை வஸ்துக்கள், இப்படியான பொல்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளின் உடல் பாகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் விளையாடுகிறீர்கள். விழிப்புணர்வில்லை மனிதன் மத்தியில். ஒவ்வொரு வீட்டிலும் மூத்த பிள்ளை அடிமைக்கு அடிமையாக இருந்து தாய் பெத்து போடுகிற 10-11வது பிள்ளையை வரைக்கும் வளர்த்து கொண்டிருக்கிறது. அடிமை பெண்ணாக, அடிமை ஆணாக வீட்டில் தரித்திருக்கிறது. உங்கள் வீடுகளில் இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். அந்த பிள்ளையாண்டான் உங்களை கேட்டானா? அந்த மகள் உங்களை கேட்டாளா? என்னை பூமிக்கு கொண்டு வா என்று சொல்லி. இது மனித உரிமை மீறல் இல்லையா? இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த இனப்பெருக்கம் வடிவாக கவனித்து பாருங்கள். கிருமிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதனிலும்
அதிக இன்பமாக அதிக ஊக்கமாக அவர்கள் இனப்பெருக்கம் செய்கிறார்கள். கொத்து கொத்தாக இனப்பெருக்கம் செய்து கருகி மடிந்து போகிறார்கள். மனித இனமும் அவ்வாறே தான் இருக்கிறது மக்களே. அங்கே எந்த மாற்றமும் இல்லை. மனித புழு, மனித பூச்சி என ஜாக்கோப் அடியார் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு மனித பூச்சி. ஆனாலும் பெருங்கர்வம் மனிதர்களுக்கு. அந்த கர்வம் சாத்தானினுடைய ஆயுதம். சைத்தான் வேற எங்கே தேடியும் வரப்போறதில்லை, மனிதனுக்குள்ளேயே தான் இருக்கிறது. கடவுளும் அங்கே இங்கே என்று தேடி அவர் வரப்போறதில்லை, அது மனிதனுக்குள்ளே தான் இருக்கிறது. மனிதன் கடவுளுடைய சக்தியை தனக்குள் விழிப்புணர்வு ஆக்காவிட்டால் அழிவின் சக்தியானவன் அவர்களை முழுங்கி விடுவான். அவர்கள் ஏதோ இந்த உலகில் வாழுகிறார்கள். இவ்வளவு மதங்கள், இந்த மதங்கள் நடுவில் இருக்கின்ற இந்த போட்டி பொறாண்மை வலு இப்படியே நடந்து கொண்டிருக்கும். இப்படியே குத்துப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்கலாம் என்ற மக்களை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். வரப்போகிறது சாத்தானிய மதம். உங்களுடைய இந்த சண்டையிலும் இந்த யுத்தத்திலும் இந்த விழிப்புணர்வு இல்லாத தன்மையிலும் சைத்தானாகப்பட்டது மிகவும் துரிதமாக வளர்ந்து விட்டது. அவன் பலப்பட்டு இவர்கள் உங்கள் மக்கள் பலவீனத்தை கண்டு அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக விழித்தொழாமல் வந்த தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து மூடினார்கள். இதே மக்கள், இதே உலக மக்கள் வந்த அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து விழுங்கினார்கள். தாங்கள் கொத்து கொத்தாக கடற்கரை மணலைப் போல பாலியலில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்று குவித்தார்கள். விழிப்புணர்வு வேண்டாமா? இது எங்கே போய் முடியப் போகிறது என்ற சிந்தனை வேண்டாமா? வரப்போகிறது சாத்தானிய அரசாங்கம் மக்களே. அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு வளர்ந்து கொண்டான். இனிமேல் அவன் தன்னுடைய ராட்சியத்தை 3ஆம் உலக யுத்தத்தில் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம். இந்த யுத்தம் நீடித்தால் நல்லா இருக்கும் போல் இருக்கிறது. இது நீடிக்காமல் திடீரென்று முடிவடைந்து விட்டால் சாத்தானியன் தன் அரசாங்கத்தையும் உலகம் முழு தேசத்துக்கும் ஒரே அரசியல், ஒரு அரசாங்கம், ஒரே அரசியலை கொண்டு வந்து ஒரே மதத்தை கொண்டு வர போகிறான். அப்பொழுது அதற்கு கீழுள்ள இன்று வரைக்கும் குத்துப்பட்ட அத்தனை மதங்களையும் நொறுக்குவான். உங்கள் மத புஸ்தகங்கள் ஒன்றாவது நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் உங்களை AI கண்டுபிடிக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு உங்களை கண்டுபிடித்து தகர்த்துவிடும். இவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களா? ரபோட்டா என்று சொல்லப்படுகிற சிறிய ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. த்ரோன் ஆயுதம். அது வேதம் வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரம் தொடக்கம் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லுகிறது. அந்த த்ரோன் மரங்களையும் வேறு மிருகங்களையும் சேதுப்படுத்தாமல் அந்த குறிப்பான மனிதனை தேடி வந்து கொல்லிவிடும். அதாவது இவ்வளவு காலமும் இயேசுவே இயேசுவே என்றவர்களும் தான் அவரோடு சேர்ந்து செயற்படாமல், அவர் சொன்னதை விளங்கி கொள்ளாமல், எனக்கு நல்ல வாகனம் தாருமப்பா, நல்ல மனைவி தாருமப்பா, நல்ல வீடு கட்ட காணி வாங்குறதுக்கு உதவி செய்யுமப்பா, கடன்கள் எல்லாம் தீர உதவி செய்யுமப்பா என்று அவர் நாமத்தினாலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்களே, அவர்களையும் சேர்த்துத்தான். அவர்கள் திருப்பி அந்த தேவன் சொன்ன தேவ வார்த்தை உள்ள புஸ்தகத்தை தேடினாலும் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் மக்களே, ஒட்டு மொத்தமாக அத்தனை மனித இனமும் மூக்காலே மூச்சு விடுகிறவன் தானே மனிதன், மாமிசம் ரத்தம் கொண்டவன் தானே மனிதன், இவனுக்கு மூளை இருக்குத்தானே. இவன் இந்த விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளாவிட்டால் சாத்தானியன் வந்து குத்த போற முத்திரையின் இலக்கமாவது உங்களுக்கு என்னென்று தெரியுமா? உங்கள் சொந்த கைகளில் வரப்போகிற முத்திரை என்ன என்று தெரியுமா? 3 தர 6 இலக்கம் கொண்ட சாத்தானிய முத்திரை. அந்த முத்திரை குட்டுப்பட்டவுடன் ஜூதர்களுக்கு என்ன நடந்தது என்றுதான் உங்களுக்கு தெரியுமா? சாப்பிடுகிறீர்களே, உங்கள் வீடுகளில் இருந்து சமைக்கிறீர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய கிடாரங்களில் 25 பிள்ளைகள், அவ்வளவும் கத்தும் கண்ணீர். அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும், வீட்டு வேலை செய்ய வேண்டும். இந்த பிள்ளை கேட்டதா? இந்த கொடுமைக்குள்
விழிப்புணர்வுக்கு எங்கே தான் இடம் இருக்கிறது? இந்த ஓட்டத்தில் விழிப்புணர்வுக்கு எங்கே தான் இடம் இருக்கிறது? இந்த மக்களுக்கு நடந்த, யூதர்களுக்கு நடந்த அதே விட மோசமாக நடக்கப் போகின்றது என்பது வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். நீங்கள் செய்தியை பார்க்கவில்லையா? ஏன் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஞான புத்தி ஒரு மனிதனுக்குமே இல்லையா? ஆக மொத்தம் இந்த பண்டிகை சாப்பிடக்கூடாது, அது தீட்டானது என்று தெரிகிறது அல்லவா? இதை விட மாபெரும் தீட்டானது வந்து குவிய போகிறதே. அதை பற்றி சிந்தித்தீர்களா? பிள்ளைகள் கறி புசித்தார்கள், பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள், கொடுமைப்படுத்தி. கடவுள் ஆட்டை மாட்டை எவ்வளவு போஜன ருசியுள்ளதாய் படைக்கும் போது மனிதனுடைய மாமிசம் எவ்வளவு சிறந்ததாய் இருக்க வேண்டும். தேவன் படைத்த நுண்ணிய ஞான வித்துக்கள் கொண்ட இந்த மனித உடல் எவ்வளவாய் இருக்க வேண்டும். அதை யாரும் ருசி பார்க்காமல் இருக்கிறான் என்றால் நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பூட்டி போட்டு கதவை. காணாமல் போன பிள்ளைகள் எல்லாம் எங்கே? நீங்கள் கேள்விப்படவே இல்லையா? இணையதளத்தில் இந்த தளம், இந்த ஊடகம் கொஞ்ச நாள் உங்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது, இதற்கு அடிமையாக்குவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனாலோ விழித்தெழுந்த பிள்ளைகள் மட்டும்தான் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் அதில் மயங்கி கிடக்கிறார்கள். இது எப்போ தங்கள் உடலில் பொருத்தப்படும் இந்த ஹெண்டிக்குள் இருக்கிற, கைகளில் வைத்திருக்கிற, கைத்தொலைபேசிக்குள் இருக்கிற அந்த சிப், அந்த மடல் தகடு கைகளுக்குள் புகுத்தப்பட்டால் மனிதன் அதற்கு பின் அவன் செய்கின்ற ஒவ்வொரு கிரிஜையும், அவன் படுக்கையில், அவன் சாப்பாட்டில், அவன் மேசையில், அவன் பேச்சு, அவன் கனவுகள் கூட எல்லாமே அங்கே பதிவாகிறது மக்களே. அவன் முழு கொத்தடிமையாக மாறுகிறான். ஒரு ரபோட்டா எனப்படும் யந்திரத்துக்குள் போடப்படுகிற சிப்பை மனிதன் மாமிசமும் இரத்தமும் கொண்ட மனித உடலில் பொருத்தப்பட்டால் அந்த மனித உடல் அந்த அந்த எவ்வளவு பாடுபடும் என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா? அவனுக்கு இளைப்பாறுதலே இடாது. அவன் கதறுதல் பெரிய மோசமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? ஏன் நீங்கள் புஸ்தகங்களை, ஞான புஸ்தகங்களை ஏன் படித்து பார்க்க கூடாது? ஒரு மாபெரும் துரோகம் நடந்து விட்டது. நீங்கள் அதை கவனிக்கவில்லையா? இதே ஆபிரகாம், ஈசாக், ஜாக்கோப், நோவா அதற்கு முதலானவர், ஏனோக் அதனிலும் முதலானவர், தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட விஷயங்கள், விழிப்புணர்வு விஷயங்கள், இப்படியாக வந்து இஸ்ரவேலின் முதல் மன்னன் சவுல் விழுந்தான். தாவீது எனப்படும் தேவ மனுஷன் அங்கே தெரிவு செய்யப்பட்டார். அவருடைய மகன் சாலோமான் ஆட்சியை செய்தான். இவர்கள் பாவத்தின் புத்திரர்கள், இவர்கள் பாவிகள் தாங்களாகவே உள்ளார்கள். பாவத்தையே செய்து குவித்தார்கள். இவர்களுக்கு பாவ நிவாரணம் அங்கே இல்லை, பாவ நிவாரண பலி அங்கே இல்லை. இவர்கள் ஆடுகளை பலியிட்டார்கள், மாடுகளை பலியிட்டார்கள். ஆனாலோ பாவத்தின் நிமித்தம் ஏறிக்கொண்டு போனதே தவிர அங்கே குறையவில்லை. அதே சந்ததியில் ஒருவர் வந்தார். அவர் தீர்க்கதரிசியும் தேவதூதர்களினுடைய தளபதியுமாக ஒரு அவதார புருஷன் வந்தார். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ மன்னா. மன்னா எனப்படும் பதார்த்தம், உணவு பதார்த்தம் வானத்திலிருந்து பொழிந்து மக்கள் புசித்தார்கள். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே போல இவரும் வானத்தில் இருந்து வந்த ஒரு கரு. எவர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அவர் மரித்து விட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் தந்த ஞான போதகம் ஒரு போதும் மறிப்பதில்லை. அது உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் உயிர்த்தெழுந்தவர்கள். உயிரோடே இந்த பிறவியில் நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள். அவருடைய போதகம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால், இல்லாவிட்டால் நீங்களும் இந்த பழைய ஏற்பாட்டு மக்களைப் போலவே கடவுளை வழிபட்டு 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 மொட்டங்கி போவீர்கள். கடவுள் வரப்போவதில்லை. அவர் சொல்லி முடித்து விட்டார். அவர் உங்களுக்கு தர வேண்டியவற்றை தந்து விட்டார். எடுத்துக்கொள்ளாததும் பெற்றுக்கொள்ளாததும் எங்களுடைய காரியம் மக்களே. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முன்வந்து அவர் என்னதான் சொன்னார் என்று கேட்கவில்லையே. உங்களிடத்தில் ஒரு புஸ்தகம் உள்ளது.
அந்த புத்தகத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. சைத்தானை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சைத்தானை பற்றி எழுதியிருப்பது ஒரு நல்ல செய்தி. அந்த மக்களுக்கு சைத்தான் என்பதை மறைக்காமல் விட்டீர்களே, அந்த அளவில் நீங்கள் கொஞ்சம் சிறிதளவு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நிவாரணர் ஒருவர் வந்தார். அந்த நிவாரணர் சொன்ன வார்த்தையை, அந்த நிவாரண ஞான தேவதூதர் தளபதியை ஒரு மதம் என்று விலத்தி அந்த புஸ்தகத்திலிருந்து அவர் சொன்ன அத்தனையையும் மறைத்து எடுத்து விட்டீர்கள். அதனால் ஏற்பட்ட அழிவின் விளைவுதான் இன்றைக்கு எவ்வளவு யுத்தகாண்டம். அத்தனை மக்கள் நீங்கள் அத்தனை மக்களும் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசி, நீங்கள் யாரை வழிபடுகிறீர்களோ அவரால் அனுப்பப்பட்டவர் தான் இவர், இந்த தேவதூதர் தளபதி. இவர் தேவதூதர்களை அனுப்பவும் தேவதூதர்களை நிறுத்தவும் அதிகாரம் பெற்றுக் கொண்டார். மக்களுக்கு தேவை தேவதூதர்களுடைய சாயல், தேவதூதர்கள் போல் நடப்பது, தேவதூதர்கள் போல் பேசுவது, தேவ பண்பு இந்த மனிதர்களுக்குள் வராவிட்டால் கடவுளை காண முடியாத அக்கினிமயமான சக்தியை பூலோகத்திலிருந்து வாரும் அவர் வந்தார். அவர் எப்படி வர முடியும்? வந்து எல்லாவற்றையும் நோவா காலத்தில் அழித்ததை போலவே திரும்பவும் அழிக்க வேண்டுமா? அவர் வந்தால் அழிவுதான் நடக்கும். ஏனென்றால் இந்த மக்கள் அங்கே உரியவர்கள் அல்ல. இவர்கள் தேவசித்தம் இல்லாமல் கொத்தாக உருவாகி கொண்டிருக்கிறவர்கள். பாலியல் எங்கே நடக்கிறதோ அங்கே பிள்ளைகள் பிறப்பார்கள். இது ஒரு வினோதமா? ஆனால் அந்த பிள்ளைகளுடைய கெதி என்ன? இந்த கெதியை பற்றி யாரும் இன்று வரை சிந்திக்கவே இல்லை. மோசமான சிந்தனை, சட்டம். அம்மா அப்பாவோடு கதைப்பதற்கு அவர்கள் பயந்து தங்களுடைய சித்தங்களை, தங்களுடைய வேதனைகளை சொல்வதற்கு ஒட்டுங்கி கருகி நிற்கிறதை நான் காணுகிறேன். நீங்கள் காணவில்லையா? இனிமேல் காண முயற்சி செய்து பாருங்கள். மனசுக்குள்ள என்ன இருக்குது என்று கேட்டவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால், இப்படி நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு விழுகிற அடி, கொட்டுமை, குத்துவை நீங்களே அவர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இப்படி நீ சிந்திக்கிறியா? நான் உத்தை விட மோசமாக நான் இருந்தேன். நீ மோசமாக இருந்து பாடுபட்டாய். அதற்கு வேணுமென்று பிள்ளை பெற்று அந்த பாவத்தை, அந்த கஷ்டத்தை உன் பிள்ளை அனுபவிக்க வேணும். அதே போலதான் இந்த உலகம் இருக்க வேணும் என்று நீ கொப்பி அடித்து கொண்டிருக்கிறாயா? அடித்துக்கொண்டே அப்ப இரு. கடவுள் பேரை சொல்லி அழாதே. எந்தளவு நரகலோகம் வரப்போகிறது என்பதுதான் விழிப்புணர்வு. தொடர்ந்து வரப்போறது நரகலோகம், சாத்தானிய மதமே வரப்போகிறது. அவன் நுண்ணிய ஆயுதங்களினால் நொறுக்கி விடுவான். வாய் தடுமாறி தன்னும் மறந்து போய் தன்னும் உங்களுடைய கடவுள் பெயர் சொன்னால் அந்த நுண்ணிய அணு ஆயுதம் வந்து உங்களை துளைத்து சுக்குநூறாக்கிவிடும். சாத்தானின் பெயரை சொல்லி நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். யார்? எல்லோருக்கும் தான் சொல்லுகிறேன். ஒன்றே ஒன்று மக்களே, இந்த தேவதூதர் தளபதி பரமபிதா இயேசு கிறிஸ்து முழு அதிகாரம் பெற்றுக்கொண்டு சாத்தானை நொறுக்கும் சர்வாயுத வர்க்கத்தை சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கற்பித்து உங்களுக்கு தர வந்தாரே, அவரின் வழியில் சொந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அங்கே போய் முழுக்கு ஞான ஸ்நானம், தண்ணீரால் எடுக்கிற உலகத்தினுடைய ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரினால் ஞான ஸ்நானத்தை எடுத்து விட்டு சரி தப்பிச்சு விட்டா சாமி என்று ஓடி போக முடியாது. அக்கினி ஞானஸ்நானமாகிய ஞானம், அவருடைய ஞானம் மனிதன் மீது இறங்க வேண்டும். ஞானஸ்நானத்தை எடுத்து போட்டு உடனடியாக இன்னொரு சபைக்குள், ஒரு சபை என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவம் மதம் சபை என்று சொல்லப்படுகிற ஒரு மார்க்கத்திற்குள் புகுந்து அது ஒன்றுமே சரி வராது. அதுவும் சரி வராது. அந்த நெருப்பும் சரி வராது. இந்த சாத்தான் உங்களுக்கு போட்டிருக்கிற பருப்பை
அவிச்சு வேக பண்ணுவதற்கு, அவன் போட்டுக்கிற வித்தை எரிச்சு வேக பண்ணுவதற்கு இதுகும் போதாது. ஒரு மனிதன் துறவகம் கொள்ள வேண்டும். கொள்வனவு, கொடுப்பனவு, கல்யாணம், விவாகரத்து, இரண்டும் இல்லாத ஒரு புனிதமான இடம் உருவாக வேண்டும். ஆனால் தட்டி தவறி தன்னும் ஒரு தப்பாக நடந்து கொண்டு ஒரு பெண்ணோடு, பெண் சகோதரியோடு, தேவ சகோதரியோடு நீங்கள் மனம் திரும்புதலுக்கு பிறகு உள்ள நிலைமை, மாமிசத்தில் விழுந்து கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டால், இப்படி எல்லோரும் நாங்கள் விழுந்து விட்டோம், நாங்களும் வழுக்கி விழுந்து விட்டோம் என்று பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வருவார்கள். திரும்பவும் இந்த பிரளயம் தொடர்ந்தே இருக்கும். அதை பரமபிதா சொல்லியிருக்கிறார். அழிவு வரும் வரைக்கும் இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 24, மத்தேயு புஸ்தகம் 22, 24, வெளிப்படுத்தின சுவிசேஷகம் சாத்தானிய அரசாங்கம் பற்றி 13, 14 வெளிப்படுத்தின சுவிசேஷகம். உண்மையான பிள்ளை பாசம் இருந்தால், உண்மையான தேசம் உலகம் அழியப் போகிறது என்ற ஏக்கம் இருந்தால் இதை படியுங்கள். படிக்கும் போது தயவு செய்து இது வேத புஸ்தகம் என்றபடியினால் கிறிஸ்தவ சம்பந்தமானவர்கள் எங்கேயாவது இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து படித்து பார்ப்போம் என்று தயவு செய்து போக வேண்டாம். எச்சரிக்கை. அங்கே கருப்பார்கள் உலகத்தில் உள்ள அத்தனையும் அங்கேயும் உள்ளது. அங்கேயும் தீட்டு துலக்குத்தான் உள்ளது. பண்டி எப்படி புசிக்க கூடாதோ அதுபோலதான் உலகத்தில் உள்ளதையும் புசிக்க கூடாது. தேவனுடைய பரமபிதாவினையே நீங்கள் நேரடியாக கேளுங்கள். இயேசு கிறிஸ்து எனப்படும் தேவாட்டுக்குட்டி, பலியாட்டுக்குட்டி என்னதான் அப்பா சொன்னார் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். கொடுக்கப்படும் அந்த ஞான வித்து, அந்த ஞானம் கொடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் விழித்தெழும்புவீர்கள். நீங்கள் விழித்தெழும்பினப்பன் துரோகிகள் உங்கள் கண்களுக்கு காண்பிக்கப்படுவார்கள். துரோகம் என்றால் என்ன? எவ்வளவு கொடூரமான துரோகத்தை செய்து போட்டு ஏதோ கடவுள் பேரை சொல்லி கத்து 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 கைகளை ஊட்டி ஊட்டி நீட்டி கத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நேரான கோபம் உண்டாகும். தேவ கோபம் உங்களுக்கும் வரும். ஆனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் எப்படியாக போகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். பாரம்பரியத்தில் இருந்து காயின் ஆபேலை கொலை செய்தான். முதல் நடந்தது கொலை. ஆக மொத்தம் ஆதியிலே நடந்தது ஒரு ஆடு கொல்லப்பட்டது மனிதன் செய்த பாவத்திற்காக. உங்களுக்கு தெரியுமா மக்களே? ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் கனியை புசித்து பாவத்தில் கற்பம் தரித்த போது, அவர்கள் நிர்வாணமான போது, நிர்வாணத்தை இவர்கள் கண்டு வைக்கப்பட்ட போது ஒரு ஆட்டை அங்கே அடித்து, அப்பொழுது ஆடும் புலியும் ஒன்றாகப்படுத்திருந்த அந்த உலகம் போய் ஆடு கொல்லப்பட்டு ஆட்டினுடைய அங்கு இவர்கள் தரித்தார்கள். ஈசாக் பலியிட கொண்டு போன போது ஈசாக்கை, ஆபிரகாமின் மகனான ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட கொண்டு போன போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, உனக்காக அங்கே ஒரு ஆடு அதனுடைய கொம்புகள் பத்தைக்குள் மாட்டப்பட்டு சிக்கப்பட்டு நிற்கிறது. அந்த இடத்திற்குள் ஒரு ஆடு வருவதற்கு சம்பந்தமே இல்லை. அது ஒரு தனியான ஒரு மலை உச்சி, அங்கே ஒரு வளர்ப்பாடு வர காரணமே இல்லை. அது ஒரு தேவதூதன். யார் அந்த ஆடு? அந்த ஆடு திரும்பவும் பூமிக்கு வந்து பிறந்தார். அவர்தான் தேவாட்டுக்குட்டி. மக்களே, எப்படித்தான் பொய்யாக வனைந்து பொய்யாக புரட்டினாலும் சாத்தானியன் மனிதனுடைய நாவுகளிலிருந்து மனிதனை சாத்தானிய அரசாங்கத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டு போய் அவர்களை கொத்து கொத்தாக அவர்களை மீண்டும் பிடித்து அவர்கள் மாமிசத்தையும் அவர்கள் உடல் உறுப்புகளையும் விற்பனை செய்து அவர்கள் பிள்ளைகளையும், சொல்லவே பயமா இருக்கு, ஆனால் சொல்லியே தான் தீர வேண்டும், பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக அவர்கள் புசித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் அடிமைகளாக அவர் வேலைகளை செய்து கொண்டு இணையதளத்தின் மடலை கைக்குள் செருகினவர்களாக, அதாவது முத்திரை குத்தப்பட்டவர்களாக, சாத்தானிய முத்திரை கொட்டப்பட்டவர்களாக இந்த மனிதர்கள் எல்லாம் நின்று கதறும் போது தேவ தூதர்களை திகைத்து அமைதியாய்
நடுங்கி நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதை படித்து பார்க்கவில்லையா? இப்பொழுது வந்து விட்டதே இந்த உலகத்தில் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இணையதளம் வந்து விட்டதே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேவ மனிதன், அவர் ஒரு அவதார புருஷன் அல்ல, அவர் மாமிசத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான். ஜோவான் தீர்க்கதரிசி விழித்தெழுந்து எழுதினார். ஆனால் அவதார புருஷனான மன்னா பூமிக்கு வந்ததை போல பூமிக்கு வந்து மரியாளின் வயிற்றில் கற்பம் தரித்த தேவாட்டுக்குட்டி விடுதலைக்காக மீண்டும் முள்களினால் தலை மாட்டப்பட்ட அடையாளத்தோடு உங்கள் முன் நிற்கும் போது நீங்கள் காணவில்லையே. உங்கள் கண்களை சாத்தான் கட்டிவிட்டானே. சைத்தானாகப்பட்டது உங்களை முற்கூட்டியே கட்டி வைத்திருக்கிறானே. இன்றே கட்டவிழ்க்கப்படுங்கள், இப்பவே கட்டவிழ்க்கப்படுங்கள். இப்பவே நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று உங்கள் மீது திருரத்தத்தை தெளிக்கிறேன். தேவ சமாதானம் உங்களை ஆளுக செய்வதாக. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பெண்ணும் வீர பெண்ணாக வீராங்கனையாக விழித்தெழுவதற்கு அங்கு எந்த தடையும் இல்லை மக்களே. அந்த தடை எதுவாயிருந்தாலும் தகர்த்தெறிந்து உடைத்து வெளியே வா. உங்களுடைய குகைக்குள்ளிருந்து, மனித இனப்பெருக்க குகைக்குள்ளிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். அப்பொழுது விழிப்புணர்வு எனும் ஞானம் உங்கள் மீது கொடுக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். திருரத்தத்தின் முத்திரையை முற்கூட்டியே நெற்றிகளில் குற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் மீது தேவ சமாதானமும் ஆளுகை செய்வதாக. அழிவு வரமுன், இதோ 3ஆம் உலக யுத்தத்தில் நிற்கின்றோம். அழிவு வரமுன் மனிதர்கள், உங்கள் பிள்ளைகள் பிறக்கும் போதே அந்த முத்திரை குற்றும் காலம் வந்துவிட்டது. அதற்கு பின் அந்த ஆத்துமாக்கள் மரணத்தை தேடியும் காணாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மக்களே, இந்த கட்டம் வர முதல் இனப்பெருக்கத்தை நிறுத்து. வீடு வீடாக போய் பிரசங்கி, வீடு வீடாக போய் அவர் நல்லவர், அவர் வருவார், தேவதூதர் தளபதி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக எல்லாம் பூத்து கொட்டுவார் என்று எல்லாம் ஒரு மாய்மாலமான பிரசங்கத்தை செய்ய வேண்டாம். அவர் வரப்போகிறது நிச்சயம். மக்களை அழைத்து கொண்டு போக போறது நிச்சயம். உங்களிடத்தில் பரிசுத்தாவியும் திருரத்த முத்திரையும் உண்டா? இல்லாவிட்டால் வரப்போற தேவதூதர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தேவதூதர்கள் அழிக்கும் தூதர்கள். அவர்கள் 7 வாதை, 7 சபை, 7 எக்காலம், 7 வாதை பூமியை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தானே ஒரு வாதை தான். அப்ப சாத்தான் என்னும் புற்றுநோயை அழிப்பதற்கு தேவதூதர்களும் வாதை அனுப்பித்தான் அழிக்க வேண்டி இருக்கிறது. 7 தடுப்பூசிகளைப் போல உலகம் முழுவதற்கும் ஊற்றப்படுகிற வாதையின் அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிற தேவதூதர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியாது. ஆனால் உங்களுடைய பரிசுத்த ஆவி உங்கள் மீது அக்கினியாக எரிந்து கொண்டிருப்பதும், நெற்றியில் திரு ரத்தத்தின் தேவாட்டுக்குட்டியின் முத்திரை இருப்பதும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் உங்களை இறக்கைகளினால் மூடி உங்களை காத்துரட்சித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. அல்லாதவர்கள், அவரை ஒதுக்கினவர்கள், அவரை வெறுத்தவர்கள், அவருடைய பிள்ளைகளையும் கசக்கினவர்கள் இருந்தால் அவர்கள் சுட்டரிக்கப்படுவதை நீங்கள் உங்கள் கண்களாலே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். கம்பீர தூதன் வந்து கொண்டிருக்கிறார். ஆயத்தமாகுங்கள் மக்களே. ஆமேன்.